அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க எஸ்ஆர் பிரபு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் பிரபு யூடியூப் சேனல். எல்இடி டிவி சாஃப்ட்வேர் சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நம்ம எல்இடி டிவி சாஃப்ட்வேர் அதாவது ஃப்ரேம்வேர் பார்த்தீங்க அப்படின்னா டாட் பின் ஃபைலாக தான் இருக்கும். ஓகே, அப்போது டாட் பின் ஃபைல்னா என்ன, ஏன் நம்ம எல்இடி டிவி சாஃப்ட்வேர் டாட் பின் ஃபைலாக இருக்குன்ற விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டாட் பின் அப்படின்னா டாட் பைனரி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்டென்ஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த டாட்டுக்கு அப்புறம் என்ன எழுதியிருக்கோ அதை தான் நம்ம எக்ஸ்டென்ஷன் சொல்கிறோம். உதாரணத்துக்கு டாட் இஎக்ஸி அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் எல்லாமே இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அடுத்து டாட் ஏபிகே அப்படின்னா ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து டாட் டிஓசி அப்படின்னா டாக்குமெண்ட் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். நம்ம கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டில் டைப் பண்ணி இந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் தான் சேவ் பண்ணுவோம். அடுத்து டாட் பிடிஎஃப். பிடிஎஃப் அப்படின்னா போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபைல், டாக்குமெண்ட், சாஃப்ட்வேர் இதுக்கு எல்லாமே செப்பரேட் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அந்த வகையில் ஸோ டாட் பின் அப்படின்னா டாட் பைனரி ஃபைல் அப்படின்னு அர்த்தம். இந்த பைனரி ஃபைல்ன்றது எல்லா டேட்டாவையும், அதாவது எல்லா ப்ரோக்ராமையும் பைனரி ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். பைனரி ஃபார்மேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ரைட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமை எல்லாத்தையுமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக சேவ் பண்ணி வச்சுக்கோம். இதை தான் நம்ம டாட் பின் எக்ஸ்டென்ஷன், அதாவது டாட் பைனரி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபைல் நம்ம கம்ப்யூட்டரில் சாதாரணமாக டைப் பண்ணி சேவ் பண்ணுற டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி இருக்காது. ஓகே, அடுத்து இந்த பைனரி ஃபைலை நாம் படிக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அதாவது ஹியூமனால் இந்த ஃபைலை படிக்கவோ அல்லது எழுதவோ முடியாது. தேர்ட் பார்ட்டி டூல் யூஸ் பண்ணாமல் இந்த ஃபைலை மெஷினால் மட்டும்தான் படிக்க முடியும். மெஷின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம கம்ப்யூட்டர், மைக்ரோ கண்ட்ரோலர் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இதால் மட்டும்தான் இந்த ஃபைலை படிக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம பின் ஃபைலை கம்ப்யூட்டர் ரீடபிள் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த பின் ஃபைலில் சில டெக்ஸ்ட்டும் இருக்கும். அது ஏன்னா ஒருவேளை நம்ம இந்த பின் ஃபைலை ஒரு தேர்ட் பார்ட்டி டூலை வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒன்றும் புரியாது. ஸோ நமக்கு புரிகிற வகையில் சில டெக்ஸ்டெல்லாம் இந்த ஹெட்டரில் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த ஃபைல் எதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபைலு, இந்த ப்ரோக்ராம் எதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம், இது எந்த மாடல் போர்டுக்கான சாஃப்ட்வேர் ஃபைல், அப்புறம் சாஃப்ட்வேருடைய ரெசல்யூஷன் என்ன, இந்த மாதிரியான சில டெக்ஸ்ட் டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த டாட் பின் ஃபைலை நம்ம சில ஸ்பெசிஃபிக் டூலை யூஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம பார்த்தோம் பின் ஃபைல் எல்லாம் ஹியூமனால் படிக்க முடியாதுன்னு. அப்போது எப்படி சாஃப்ட்வேர் டெவலப்பர் இந்த சாஃப்ட்வேரை எழுதுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சாஃப்ட்வேர் டெவலப்பர் அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் தான் சாஃப்ட்வேர் கோடிங் பண்ணுவாங்க. அதை நாம் ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம்.
எக்ஸாம்பிளுக்கு சி, C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாம். ஸோ இந்த லாங்குவேஜில் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கோடிங் எழுதுவாங்க. அந்த கோடிங் நமக்கு புரியும், பட் மெஷினுக்கு புரியாது. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மதர் போர்டுக்கு, கம்ப்யூட்டருக்கு, மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இதுக்கெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜ் புரியாது. அதால ரீட் பண்ணவும் முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹை லெவல் லாங்குவேஜில் ப்ரோக்ராமை எழுதிட்டு அதை மெஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதாவது பைனரி ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதை தான் நம்ம .binfile அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஹை லெவல் லாங்குவேஜ் மெஷினுக்கு புரியாது, மெஷின் லெவல் லாங்குவேஜ் நமக்கு புரியாது. ஸோ இதனால தான் எல்லா ஃப்ரேம்வேருமே .binfile இருக்கு. அடுத்த வீடியோவில் இந்த பைனரி ஃபைலை எப்படி அன்பேக் பண்ணுறது, எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, திரும்ப எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், .bin ஃபார்மேட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி வீடியோவில் சாஃப்ட்வேர்னா என்ன, இந்த சாஃப்ட்வேர் நம்ம எல்இடி டிவியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுவரை இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த எல்இடி டிவி சாஃப்ட்வேர் சீரியஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோன்ற இண்டெக்ஸை நம்ம வெப்சைட்டில் நான் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இண்டெக்ஸோடைய ஆர்டர் வேணால் மாறலாம், பட் இதில் உள்ள எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.